அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சட்டமன்றத்தில் பிழையின்றி பட்ஜெட் வாசிக்க சொன்ன மதிமுக எம்எல்ஏ, அதற்கு டென்ஷனான நிதி அமைச்சர் பார்க்கலாம். சட்டமன்றத்தில் பேசும் பொழுது நமது மதிமுக எம்எல்ஏ திரு ராஜேந்திரன் அவர்கள் நமது நிதி அமைச்சர் அவர்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை ஆவார். அவர் ஆங்கில புலமை மிக பெற்றவர். எனவே அவர் நேர்த்தியாக ஆங்கிலம் பேசுவதை நான் கவனித்தேன். ஆனால் தமிழில் பட்ஜெட் படிக்கும்பொழுது சில சொற்றொடர்களை இலக்கண பிழையாக படிக்கிறார். மேலும் தமிழ் வார்த்தைகளை அவர் படிக்காமல் பேசாமல் விட்டுவிட்டார். எனவே தன் கட்சிக்கு பலம் சேர்க்கும் விதமாக பேசும் கல்வி அமைச்சர் அவர்கள் நமது நிதி அமைச்சருக்கு வருங்காலங்களில் பட்ஜெட்டை இலக்கண பிழையாக படிக்காமல் நன்றாக தமிழில் படிக்க அவருக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த நமது நிதி அமைச்சர் அவர்கள், இப்படி பேசுங்கள் அப்படி பேசுங்கள் என்று என்னிடம் சொல்லாதீர்கள். நான் இப்படித்தான் பேசுவேன். யாருக்கோசம் எவருக்கோசம் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இது என்னுடைய ஸ்டைல். நான் யூனிக்காக இப்படித்தான் பேசுவேன். என்னை கேலி செய்கிறீர்களா என்று கேட்டார். இதற்கு சமாதானப்படுத்தும் வகையில் முன்னாள் திமுக அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், திரு ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் மதிமுகவை சேர்ந்தவர். அவர் கன்னி பேச்சு பேசுகிறார். அவர் புதிதாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நாங்கள் சொன்னாலாவது நீங்கள் வருத்தப்படலாம். எனவே இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திரு ராஜேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டம், வடசென்னை, தென் சென்னை, வட ஆற்காடு, இந்த இடங்கள் எல்லாம் வட்டார வழக்குகளில் பேசுவார்கள். குறிப்பாக வட ஆற்காடு மாவட்டத்தில் 83, 84 என்று பேசுவார்கள். 83, 84 என்று சொல்ல மாட்டார்கள். வீட்டுக்கு போய் வரோம், வீட்டுக்கு என்று தான் சொல்வார்கள். வீடு என்று அவர்கள் குறிப்பிட்டு பேச மாட்டார்கள். எனவே அவரின் கன்னி பேச்சை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இன்றுதான் சட்டமன்றத்தில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் நமது முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது தமிழ் நமது உயிர், தமிழ் நமது உணர்வு என்று குறிப்பிட்டு பேசினார். எனவே வரும் காலங்களில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை படிக்கும் வாய்ப்பு நிறைய உள்ளது நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு. அவ்வாறு அவர் படிக்கும் பொழுது தமிழில் பிழையின்றி படிக்க நமது முதல்வர் அவர்கள் நிதி அமைச்சருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பாகவும் தமிழ் ஆர்வலர்கள் சார்பாகவும் நாம் நமது முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.